சப்பாத்திக்கு எப்போவுமே ஒரே மாதிரியான சைட் டிஷ்ஷான்னு கேட்குறவங்களுக்கு வெந்தயக்கீரையை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் செஞ்சு கொடுங்க. அசத்தலாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கை ஃபுல்லாக பூண்டு சாப் பண்ணி சேர்த்துட்டு வெந்தயக்கீரை நல்லா கை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது தண்டோடு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா இலைகள் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது மட்டும் சேர்த்து, ஒரு 2 தக்காளியோட விழுது, 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க சமயத்தில் மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, 1 டீஸ்பூன் கருப்பு இல்லைனா வெள்ளை எள் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வதங்கிட்டு இருக்க வெங்காய தக்காளியில் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு, இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டு கீரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்திக்கு இந்த ரெசிபியை பண்ணியிருக்கோம். பீட்ரூட் சப்பாத்தியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டக்கர் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியான சூப்பர் டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.